ஜூன் 25 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாம ரகசியமா ஐஸ்வர்யா ரியா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே டைம்ல தான் மைதிலி தீபா மீனாட்சியை பார்த்து அபிராமி எப்படி இருக்கிறாங்கன்னு விசாரிக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஐஸ்வர்யா பேசின எல்லாத்தையுமே மைதிலி வந்து கேட்டாடுறாங்க. கோவமான மைதிலி திடீர்னு வந்து ஐஸ்வர்யாவை பலாருன்னு கன்னத்திலே வந்து அரைஞ்சாடுறாங்க. நீ எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிற, இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே உன்னைய மன்னிச்சு இந்த வீட்டோட மருமகளை தானே ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்துக்கு துரோகம் நினைக்கிறதுக்கு உனக்கெல்லாம் எப்படி தான் மனசு வருதுன்னு தெரியல. அதுவும் அந்த அருணுக்கு உன்னைய எப்படி கட்டி வச்சாங்கன்னு சுத்தமாக தெரியவே இல்லை. அபிராமி செஞ்ச ஒரே தப்பு உன்னைய இந்த வீட்டுக்குள்ள மருமகளை கூட்டிட்டு வந்தது மட்டும்தான். இந்த குடும்பத்துல இருக்கிற மற்ற 2 மருமகளை பார்க்கும்போது எவ்வளோ அம்சமா இருக்கிறாங்க. ஆனா நீ அசிங்க மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிற. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லை. உனக்கெல்லாம் நல்ல சவே வராது. இந்த மாதிரி நல்ல குடும்பத்துல வாக்கப்பட்டு உன் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தாம தேவையில்லாம நீ பிரச்சனை வந்து உண்டாக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மைதிலி. அப்ப ஐஸ்வர்யாவுக்கு வந்துட்டு ரொம்பவே கோவம் வருது. நீ ஏன் ஓசி சோறு தின்னுக்கிட்டு எங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்கிட்டு இருக்கிற? நீ என்னையவே பேசுறியா? நான் இந்த வீட்டோட முதலாளி மாதிரி. நீ என்னை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு நீ துணிஞ்சிட்டியா? தேவையில்லாமல் இப்போ எதுக்காக என் கன்னத்தில் அரைஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு ஐஸு, நீ பண்ணின வேலை எல்லாத்தையுமே நான் அருண்கிட்ட போய் சொல்லவா? அப்போ அவர் என்ன முடிவெடுக்கிறான்னு தெரியும். நீ இந்த வீட்டோட வேலைக்காரி ஆகுறியா இல்லை இந்த வீட்டோட முதலாளி ஆகுறான்னு அதுக்கப்புறம் தெரியும் தானே அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. ரம்யா தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே பாரு தீபா, நீ சொன்ன மாதிரியே அந்த செங்கல்பட்டில் இருக்கிற சாமியாரை நான் வந்து வர வச்சுட்டேன். அவரை வந்து நீ மீட் பண்ணியாரியா அப்படின்னு கேட்குறாங்க. சரி அம்மு, நான் உடனே கிளம்பி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போகிற வழியில் மீனாட்சி குறுக்க வந்து நிற்கிறாங்க. என்ன தீபா, எங்கேயோ கிளம்பிட்ட போல, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ, நான் சும்மா அப்படியே வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மைதிலிக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் மீனாட்சி வந்து விடவே இல்லை. இல்லை தீபா, நீ எங்கே போகிறேன்னு சொல்லு. ஏன்னா உன் உயிருக்கு ஆபத்து வர்ற மாதிரி நான் நேற்று கெட்ட கனவு கண்டேன். அதனால தான் சொல்கிறேன், நீ எங்கேயுமே தனியெல்லாம் போகாத. ஏன்னா உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா கார்த்தினால தாங்க முடியாது. ஏற்கனவே அத்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. மறுபடியும் உனக்கு ஏதாவது ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நிம்மதி இல்லாமல் போயிடுவாங்க. தயவு செஞ்சு நீ எங்கே போனாலும் சரி என்னைய கூட கூட்டிகிட்டு போ. அப்படி இல்லையா நீ வந்து வெளியவே போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனாட்சியும் மைதிலியும் சேர்ந்து. ஆனால் தீபா வந்துட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை, அத்தைக்காக நான் கோவில் வரைக்கும் போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ரம்யா அந்த போலி பூசாரி கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி வச்சிருக்கிறாங்க. அவ உயிரை வந்து தானே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியான பரிகாரத்தை தான் நீங்கள் வந்து செய்யணும். அது நடக்கலைன்னா அதை வந்து நம்ம தற்கொலையாக மாற்றுறதுக்கு நாம் ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரம்யாவுடைய பேச்சை கேட்டுட்டு தீபாவை எப்படியெல்லாம் வந்துட்டு டார்ச்சர் பண்ணலாம், அவங்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்களை கொடுத்தா அவங்களுடைய உயிரை அவங்களே வந்து தற்கொலை மாதிரி பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா பிளானையுமே பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரு மலையடி ஓரத்தில் போய் அந்த பூசாரி வந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே தீபாவும் நம்ம ரம்யாவும் போகிறாங்க. அப்போ தீபாவை பார்த்துட்டு, முதல்ல நீ அங்கேயே நில்லு, நீ என் இடத்துக்குள்ளே வரக்கூடாது, ஏன்னா நீ இருக்கிற இடம் எல்லாமே கலங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாங்க.